பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் விசேஷமான வாழ்த்துக்கள். ஏன் தெரியுமா? இன்னைக்கு குட் ஃப்ரைடே, பெரிய வெள்ளி என்பதாக சொல்லுவாங்க. சிலர் குட் ஃப்ரைடே என்பதாக சொல்லுவாங்க. இந்த நாள் என்ன விசேஷம்னா, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்ததை நினைவு கூறுகிற ஒரு நாள். அவர் நமக்காக கைகளிலும் கால்களில் ஆணடிக்கப்பட்டவராய் சிலுவையிலே தொங்கி மரித்தார் அல்லவா? அந்த நாள், அதை நினைவு கூறுகிற ஒரு நாள் அது. இயேசு மரித்து 3வது நாள் உயிரோடு கூட எழுந்தார். ஆனால் அவர் சிலுவையிலே மரித்தது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் அல்லவா? ஏன் அவர் மரிக்கணும்? கடவுள் மனிதனாக வந்து ஏன் மரிக்கணும் அப்படின்னு சொன்னா, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. மனிதனுடைய பெரிய பிரச்சனையே பாவம்தான். பாவம் அவனுடைய சமாதானத்தை கெடுத்துரும், குற்ற மனசாட்சியை உண்டாக்கும். பாவம் வியாதிகளை கொண்டு வரும், வேதனைகளை கொண்டு வரும், சாபத்தை கொண்டு வரும், கடைசியில நரகத்தின் அக்னிக்குள்ளே கொண்டு போய்விடும். அதனால தான் எல்லா மதத்திலையுமே பாவ மன்னிப்புக்கென்று நிறைய பாரம்பரியமான காரியங்களை சொல்லுகிறாங்க, செய்கிறாங்க, பரிகாரங்கள்னு பண்ணுகிறாங்க. பாவத்துக்கு ஒரு பரிகாரம் தேவைன்னு எல்லாருக்குமே தெரிகிறது. என்ன செய்து நம்முடைய பாவத்தை போக்கிவிட முடியும்னு நினைக்கிறீங்க? பணம் கொடுத்து போய்க்கிற முடியுமா? அல்லது நம்மையே வருத்தி கொண்டு அடித்து காயப்படுத்தி போய்க்கிற முடியுமா? அல்லது தான தர்மம் செய்து போய்க்கிற முடியுமா? எதுக்கும் பாவம் போகாது. ஒரு பரிகாரம் தேவை. அதற்கு தான் எல்லா வேதங்களுமே சொல்லுகிறது. ரத்தம் சிந்துதல் மூலமாக தான் பாவம் மன்னிக்கப்பட முடியும். குற்றமில்லாத ஒரு மனுஷர் ரத்தம் சிந்தப்பட்டாதான் மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். மனுஷன் திருப்திக்காக மிருகங்கள், பறவைகளை பலி செலுத்தி ரத்தம் சிந்தி என் பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு தன்னை திருப்திப்படுத்தி கொள்ளுகிறான். ஆனால் அது முழுமையான ஒரு சமாதானத்தையோ விடுதலை கொண்டு வருவதில்லை. ஆகவே தான் கடவுள் மனிதனாய் வந்து பரிசுத்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். இயேசு கிறிஸ்து பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து தன்னுடைய 30வது வயதில் ஊழியத்தை ஆரம்பித்து 3.5 ஆண்டு கால மக்களுக்கு நன்மை செய்து சிலுவையிலே மரிக்க தன்னை ஒப்பு கொடுத்தார். ஏன் அவர் வந்து நமக்காக மரித்து ஒரு பாவ பரிகாரத்தை உண்டாக்கணும் அப்படின்னு சொன்னால், 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு என்னதென்று அறிந்திருக்கிறோம். அன்பு, உங்க மேல வைத்த அன்பு, என் மேல வைத்த அன்பு. ஐயோ, நான் சிருஷ்டித்த என் பிள்ளைகள் இந்த பாவத்தில் அகப்பட்டு கொண்டு சாபத்துக்குள்ளாகி இந்த பொருளாதார பிசாசினால பாதிக்கப்படுகிறாங்களே, இதுக்கு ஒரு பரிகாரத்தை உண்டாக்கணும்னு சொல்லி அவர் நம்மீது வைத்த அன்பின் நிமித்தம் அவரே இந்த உலகத்தில் மனிதனாய் வந்து தன்னையே சிலுவையிலே பலியாய் கொடுத்து பாவத்திற்கும் சாபத்திற்கும் பரிகாரத்தை உண்டாக்கினார். எந்த பாவமும் சாபமும் உங்களை பாதிக்காதபடி அதிலிருந்து ஒரு விடுதலை கொடுத்து உங்களை ஆசீர்வாதமாய் வாழ வைக்க அந்த அன்பினால் தன்னை பலியாய் கொடுத்தார். அந்த அன்பை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? உங்கள் மேலே இயேசு வைத்த அன்பை விசுவாசித்து, இவ்வளவா என் மீது அன்பு கூறுத இயேசுவே, உம்முடைய இரத்தத்தினால் என்னையும் கழுவி பரிசுத்தப்படுத்தும், இந்த பாவ சாபத்திலிருந்து விடுதலை ஆக்கி அருளும் நீ ஜெபித்தீங்கன்னா, இந்த இயேசு சிலுவையில் ரத்த சிந்தி மரித்ததின் ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீங்க. அப்போதான் அந்த உண்மையான அன்பை நீங்கள் ருசிக்க முடியும். ஐயோ, இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுக்க அவர் தன்னையே சிலுவையிலே பலியாக கொடுத்தார். அந்த அன்பு எவ்வளவு பெரியது என்று. அந்த அன்பு இன்னைக்கு உங்களை சந்தித்து கொண்டு இருக்கிறது. அந்த அன்பு மாறாதது. அதனால் இயேசு சொல்ல, என் மகனே, என் மகளே, பாவம் சாபம் வேதனை என்று கலங்காத. நான் உனக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி விட்டேன். என் இரத்தத்தினால் நான் உனக்கு பாவம் மன்னிப்பையும் விடுதலை தருவேன்னு சொல்லுகிறான். விசுவாசிக்கிறீங்களா? அந்த அன்பை ஏற்றுக்கொள்றீங்களா? அந்த அன்பை ஏற்றுக்கொண்டிருந்தார் அதை நினைத்து ஆண்டவரை துதிப்பீங்களா? ஆண்டவரே, இயேசுவே, என் மீது வைத்த அன்பினால் நீர் மனிதனாய் வந்து எனக்கு ஒரு விடுதலை சமாதானத்தை கொடுக்க, என் பாவத்திற்கும் சாபத்திற்கும் பரிகாரத்தை உண்டாக்க சிலுவையில் ரத்த சிந்தி மறித்து இவ்வளவாய் அன்பு கூர்ந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். அந்த அன்பை ஏற்றுக்கொள்கிறேன். அந்த இரத்தத்தினால் என்னையும் கழுவி பரிசுத்தப்படுத்தும். எனக்கு இந்த பாவ சாபத்தில் இந்த விடுதலை கொடுத்து என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும். உம்முடைய அன்பிற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.